கேரளா ஸ்ரீ பொன்னுனி விஷ்ணு மாயா கிட்ட நீங்கள் மோதுனா அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணால் உங்கள் வீட்டில் துர்மரணம் ஏற்படும் அப்படின்றது உண்மைதான். ஏன்னா அந்த விஷ்ணு மாயா குட்டி வேணுன்னே பிரச்சனை பண்ணாங்க. அகராதி ரீதியாக சண்டைக்கு வந்தாங்க. சுமார் 11 பேர் அந்த தச்சுமலை தெருவை சேர்ந்தவர்கள் செத்துட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் வணங்குற விஷ்ணு மாயா, நீங்கள் நிறைய பேர் அது ஒரு விஷ்ணு மாயா, அது ஒரு பேய், அது ஒரு பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வணங்குற விஷ்ணு மாயம் அவங்க தப்பாக பேசி பல பேர் அவங்க நிறையா உடல் ரீதியாக மன ரீதியாக அனுபவிச்சிட்ருக்காங்க. அவங்க வீட்டில் பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு. நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொன்னுனி விஷ்ணு மாயா நீங்கள் ஒன்று விஷ்ணு மாயா நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், விஷ்ணு மாயா வணங்குறவங்க குடும்பத்துக்கு நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை முடியாதுன்னு பேச்சு மாறும் பொழுதோ இல்லை நீங்கள் அதை செய்யலன்னும் பொழுது அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஹாய், ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தமிழரசன் என்கிற விஷ்ணு மாயா ஜேர்னலிஸ்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய சபரி சாஸ்தாவை மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். ஸோ வெல்கம் டு உமா என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஸோ காய்ஸ், இந்த விஷ்ணு மாயா இவர் யார்? இவரை வணங்குறதால எங்களை சுற்றி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக உண்மையை மட்டும் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லை காய்ஸ், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் மம்மியும் டேடியும் என்ன பண்ணுறாங்க, சொந்த ஊர் திருக்கோயிலூரில் பசங்களுக்கு சொத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாட் எங்கள் மம்மியும் டேடியும் அதை மந்த்லி கட்டுறாங்க. அந்த பிளாட்டை கட்டின உடனே வேறு யார்கிட்டையும் கிடையாது, எங்கள் டாடியோடைய நண்பர்கிட்ட தான் அந்த பிளாட் போகிறாங்க. ஒரு நாள் எங்கள் மம்மிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே அந்த பிளாட்டை தன்னுடைய நண்பர்கிட்டே அடமானம் வைக்கிறாங்க, வெறும் 10,000 ரூபாய்க்கு. இந்த திருவண்ணாமலைக்கிட்ட நினைக்கிறேன் அந்த பிளாட்டு. அப்புறம் நீங்கள் திருக்கோவிலூர் பைபாஸுக்கிட்ட ஏமாற்றிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே, சரி இந்தா நான் உனக்கு 10,000 கொடுக்குறேன், என்னுடைய பிளாட்டை திருப்பி என்கிட்டே கொடுத்துருன்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா அவன் பிளாட்டை நான் ஏற்கனவே சேல் பண்ணிட்டேன், நீ கொடுத்த காசோட சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் டேடியோடைய நண்பர் அவரே சொல்கிறாரு, பிளாட்டை ஏமாற்றிட்டார். நாங்கள் ஒன்றுமே பண்ணல, நாங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டோம். ஸோ அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த ஓரிரு வாரங்களில் மொத்தமாக இழுத்து அந்த ரியல் எஸ்டேட்டை மூடுற அளவுக்கு போயிடுச்சு. நிறைய கடன் ஆகி நிறைய பிரச்சனை ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ இது திருக்கோவிலூரில் பிள்ளையார் சுழி அந்த கர்மா. ஸோ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்தது எங்கள் டாடி எல்ஐசி போடுறாரு. என்ன ஆகுது, கரெக்டாக எல்லாம் கட்டிட்டு வந்தாங்க. திடீர்னு எங்கள் டேடியோடைய ஃப்ரெண்டே வெறும் 700 ரூபா கொடுத்து, இந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, எல்ஐசி பணம் எல்லாம் ஒன்றும் சரி வரல அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டார். ஸோ இந்த மாதிரி 2 நிகழ்வு நடந்தது. நம்மளை யாரும் ஏமாற்ற மாட்டான், நம்மளை கூட இருக்கிற நண்பர்கள் சொந்தக்காரன் தான் நம்மளை ஏமாற்றுவான். நம்ம கூட பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க, பிரச்சனையில் கொண்டுட்டு போயிட்டு மாட்ட விடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது. எங்கள் டேடியை மட்டும் ஏமாற்றல, நிறையா பேர். ஒருத்தர் எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு மெடிக்கல் வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவரையும் அப்படி தான் பிளாட்டை அவர் ஏமாற்றிட்டார். அவர் இப்போவும் ஃபோன் பண்ணி சொல்லுவார், என்னப்பா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும் நம்ம பசங்களுக்கு,
பிளாட்டை வந்து ஏமாற்றிட்டான்னு. அந்த அவரும் அந்த நபரும் வந்து இந்த ஊரில் தான் வந்து இருக்கிறாரு. எங்களுடைய ஒரு ஜாதி தான். எங்களுக்கு வந்து ஒரு சொந்தக்காரர் தான் வேணும். இதே ஊரில் தான் இருக்கார். எங்களை ஏமாற்றிட்டு என்ன நல்லா வாழ்கிறாரு. ஊரை சுற்றி 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 வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாமே வந்து லாஸ் ஆகி திவால் ஆகி. ஸோ நம்மளை ஏமாத்துறது வந்து கூட இருக்கிற நண்பர் தான் ஏமாற்றுவாங்க. இந்த பிளாட்டு போடுறது அது போடுறதுனா யாருன்னே தெரியாது. வெளியூரில் கூட போய் போட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்கள், அவங்கள்ட்டலாம் போய் பிளாட்டு போடாதீங்க. அப்புறம் எங்கள் டேடி மாதிரி எங்கள் டேடியோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் ஏமாந்து தான் வந்து நிற்பீங்க. இந்த எல்ஐசி ஒருத்தர் ஏமாத்தினாருன்னு சொன்ன பாருங்கள், அவரும் எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு தான். சாட்சாத் முருகருடைய பேர் தான் அவர் வந்து வச்சிருக்கிறாரு. அவரும் வந்து ஏமாற்றிட்டார். நிறைய பேர் எங்கள் டேடியை ஏமாத்தினவங்கெல்லாம் எங்கள் டேடியோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்றைக்கி நேற்று ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சின்ன வயசில் இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னமும் இந்த ஊரில் தான் வந்து இருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து டோட்டலாக வந்து ஏமாற்றினாங்க. நாங்கள் வந்து ஒரு வீடு வந்து கட்டுறோம். அந்த வீட்டுக்கு மேலே எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேடிஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் கட்டுறோம். அதுக்கப்புறம் வேணான்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மனஸ்தாபமாக ஆகுது. ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரர் வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தார். நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க. நாங்கள் வணங்குற விஷ்ணு மாயா காளியே கையெடுத்து கும்பிட்டோம், அவ்வளோதான். இந்த மாதிரி நடந்துருச்சுமான்னு சொன்னோம், அவ்வளோதான். அனாவசியமாக சண்டைக்கு வந்தாங்கன்னு. அடுத்த ஒரு வாரத்தில் அப்பளம் நொறுங்குற மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த நபர் வந்து செத்து கிடந்தார் எங்கள் மம்மிக்கிட்ட. அனாவசியமாக எங்கள் மம்மி தனியாக வீட்டில் இருந்தாங்க. சண்டைக்கு வந்தார். அந்த நபர் செத்து ரோட்டில் வந்து 2 நாளாக வந்து அந்த பிணம் வந்து கிடக்குதான். பார்த்திங்களா, அந்தளவுக்கு கொடூர சாவு நாங்கள் வணங்குற விஷ்ணு மாயை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை ஒட்டி ஒரு அயன் பண்ணுற ஒரு வயசானவர் என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டா யாரோ ஒருத்தவங்களுடைய தூண்டுதல் பேரில் எங்கள் வீட்டுக்கு சைடில் எங்கள் வீட்டில் ஆக்கிரமித்து அந்த சைடில் துணி கடை அயன் பண்ணுற கடை வந்து போடுறாரு. எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு இடையூறாக இருந்துச்சு. காலையில் எழுந்தோடனே யாராவது துணி தீர்த்துற அந்த அயன் கடையை பார்ப்பாங்களா, நாங்கள் டெய்லியும் பார்த்துட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து பர்சனலாக நிறையா வீட்டுக்குள்ளே வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கள் போட்டுக்கிட்டு அந்த புகை வந்துக்கிட்டு எங்களால் வண்டி நிறுத்த முடியல, அந்த வழியாக போக முடியல, வர முடியல. ஏதோ ஐயோ பாவுன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டுருந்தா நாங்கள் சரின்னு ஏதாவது பண்ணியிருப்போம். ஆனால் அராஜகத்தின் பேரில், ஒருத்தவங்களுடைய தூண்டுதலின் பேரில் நான் வந்து மறைமுகமாக தான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாருன்னு டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் திருக்கோவிலூரில் எங்கள் வீட்டுக்கு ஒட்டி அந்த சுவற்றை ஆக்கிரமித்து அயன் கடை வந்து அந்த நபர் வந்து போடுறாரு. எப்படி அந்த நபர் எங்களுக்கு கொடுத்த இடையூறு, தொண்டையில் கேன்சர் வந்து அந்த ஆள் வந்து செத்துட்டான். எங்களுக்கு அவங்க பையன் வந்து பேனர் எடுத்துன்னு வந்து கட்டுறான் ரோட்டில், எங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு. கர்மா. இந்த விஷ்ணு மாயா வணங்குறவங்கள்ட்டையும் சரி, விஷ்ணு மாயாக்கிட்டையும் சரி போயிடாதீங்க. துர்மரணம். இதை பயமுத்துறன்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து எங்கள் மம்மி வந்து கேரளா, அதனால நாங்கள் வந்து பாரம்பரியமாக எங்கள் தாத்தாவிலேருந்து எங்கள் மம்மி வரைக்கும் வணங்குறோம். அதனால எங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு அது ஒரு பயமாக, ஐயோ ஒரு பேய் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பேய் கிடையாது. அவர் வந்து சாட்சாத் சிவன் பார்வதியின் இளைய மகன். ஸோ எல்லோரும் இப்படி தான் வந்து பயப்படுறாங்க. விஷ்ணு மாயா கூட்டுச்சு. விஷ்ணு மாயா பாதுகாப்பு. அதுக்குன்னு எல்லோரும் வணங்க முடியுமான்னு கேட்டால் எல்லாரும் இல்லாமல் வணங்க முடியாது. ஒரு குழந்தைய நீங்கள் வீட்டில் கொண்டுட்டு போய் தத்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தை விடுமா? கட்டிக்கும், அடிக்கும், பாத்திரத்தெல்லாம் தூக்கி மூஞ்சி மேலே கட்டாசும். அது மாதிரி தான் விஷ்ணு மாயா. பரம்பரையாக மட்டும்தான் வணங்க முடியும். இன்னும் ஒன்று, கேரளாவில் இருக்கிற கை தேர்ந்த அந்த விஷ்ணு மாயாவை வணங்குற விஷ்ணு மாயாவுக்கு சேவை செய்கிற அவர்களால் மட்டும்தான், அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் மட்டும்தான் நம்ம விஷ்ணு மாயா வணங்க முடியும். எடுத்தோடனே சரி அப்போ நானும் விஷ்ணு மாயா வணங்குறேன் அப்படின்லாம் நீங்கள் போய் இறங்கிடாதீங்க. புலிவால் பிடித்த கதை தான் விஷ்ணு மாயாவை வணங்குறது. என்னடா இவன் பயமுறுத்துறான் விஷ்ணு மாயா குட்டி நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுதான். விஷ்ணு அப்படின்றவர் வேறு யாரும் கிடையாது, சிவன் பார்வதியோடைய மைந்தன். இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் வரும்ல, அது ஆக்சுவலாக அது அவரே கிடையாது. அது வந்து மாயை, பெருமாளுடைய
ஒரு ரூபம் கொண்டு கைலாயத்துக்கு போகிறதுக்காக அவர் எடுத்தது. ஆனால் அவருடைய ரூபம்லாம் நம்ம நிஜ ரூபம்லாம் பார்த்தா அவ்வளோதான். நம்ம வந்து நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு கோரமானவர் தான் வந்து விஷ்ணு. நீங்கள் வந்து பயப்படுவீங்க இந்த வீடியோ சொல்லும்போது. ஆனால் கேரளாவில் இருக்கிறவங்க, இப்போ எங்கள் மம்மிலாம் வந்து கேரளா தான். எங்கள் மம்மி வந்து விஷ்ணு மாயாவை தெரியும். ஸோ எங்கள் தாத்தா ராமச்சந்திரன் முதலியார், எங்கள் தாத்தாலாம் வந்து விஷ்ணு மாயா வழிபாடு பண்ணவர். ஸோ விஷ்ணு மாயா வழிபாடை நாங்கள் பாதியில் நிறுத்தினதுனால நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அந்த விஷ்ணு மாயாவை வணங்குறவங்க தலைமுறையாக வந்து நாங்கள் வந்து வணங்குறோம். இடையில நிறுத்தினா அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து விஷ்ணு மாயாவை வணங்குறதுக்கே வந்து இன்னமும் நிறையா மனிதர்கள் வந்து பயப்படுவாங்க. புலிவால் பிடித்த கதை தான். இந்த விஷ்ணு மாயாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து விஷ்ணு மாயாவை சார்ந்த 390 சாத்தன்மார்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒயின் வாங்கி தரேன், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு படையல் போடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இல்லை என்னால் இன்றைக்கி பண்ண முடியாது, வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணல அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு மிட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தரலன்னும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும்? அழுவும், அட்டம் பிடிக்கும். என்ன சொல்கிறது, கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தால் அடிக்கவும் செய்யும். குழந்தை எப்படியோ அதே மாதிரி தான் கடவுளான விஷ்ணு மாயாவுடைய சுபாவம், சுயரூபம். நீங்கள் ஒன்று விஷ்ணு மாயா, நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், விஷ்ணு மாயா வணங்குறவங்க குடும்பத்துக்கு நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை முடியாதுன்னு பேச்சு மாறும் பொழுதோ, இல்லை நீங்கள் அதை செய்யலைன்னும் பொழுது அதோடைய பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். என்னடா இவன் சபிக்கிறான், என்னடா இவன் மிரட்டுறான், என்னடா இவன் பயமுத்துறான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா விஷ்ணு மாயான்றது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய கிட்ட ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி? அதனால தான் வந்து விஷ்ணு மாயாவை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு ஒரு யோசனை எடுத்தால் இது எல்லாம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ சும்மாலாம் கிடையாதுங்க. எங்கள் லைஃப்பில் நிறைய பேர் ஒருத்தவன் சாவணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா அது என்னவோ தெரியல, எங்ககிட்ட மோதிட்டு தான் அவன் சாவுறான். ஆமாம், இப்போது நாங்கள் வந்து விஷ்ணு மாயாவை வணங்குறோம், நாங்கள் வந்து காளி தேவி அம்மாவை நாங்கள்லாம் வந்து வணங்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து வந்துருக்காங்க, சொந்தக்காரன்லேருந்து தெரிஞ்சவன்லேருந்து பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், எவனாக இருந்தாலும் சரி எங்ககிட்ட வரான், எங்களை ஏதாவது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான், உடனே ஆக்சிடெண்ட்டு தான், உடனே அவன் குடும்பத்தில் இழப்பு தான். அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்க ஹஸ்பண்டுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வந்து நடந்துடும், கோர விபத்து. எங்கள்கிட்ட வந்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. விஷ்ணு மாயா வணங்குறவங்கள்ட்ட பகைச்சிக்கிட்டா அவ்வளோதாங்க, டோட்டல் க்ளோஸுங்க. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னும் பொழுது விஷ்ணு மாயா ஒரு குழந்தை தானே. அந்த குழந்தைய வணங்குறவங்க, விஷ்ணு மாயா வணங்குறவங்க, விஷ்ணு மாயான்ற தெய்வம், இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய அக்கா, இது என்னுடைய அண்ணன், இவங்க என்னோடய சொந்த பந்தம் அப்படின்னு விஷ்ணு மாயா வந்து அந்த குடும்பத்தில் வாசம் செய்வார். நீங்கள் ஒரு எதிர் வீடோ பக்கத்து வீடோ இல்லை ஒரு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ எவனோ ஒருத்தவன் அந்த குடும்பத்துக்கிட்ட சண்டைக்கு போகும்போது வேணும்னு ஆபாசமான வார்த்தைகள் கீழ்த்தரமாக பேசும்போது, அவங்கள சபிக்கும் போது, தேவையில்லாமல் பேசும்போது அந்த விஷ்ணு மாயா என்ன பண்ணுது அப்படின்னா, விஷ்ணு மாயா பொறுத்தவரைக்கும் விசாரணைலாம் கிடையாது, நீ அப்படி பேசுனியா, நீ அப்படி செஞ்சியான்னு, ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஸோ விஷ்ணு மாயா வணங்குறவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷ்ணு மாயாவை தான் நாங்கள் பரம்பரையாக வணங்குகிறோம். என்ன ஆகுது, எங்கள் மம்மிக்கிட்ட ஒரு நபர் வந்து சண்டைக்கு வராங்க. என்ன அப்படின்னா, ஒரு மண் சட்டி விற்கிற வியாபாரி, அந்த வியாபாரி வந்து 600 வந்து அந்த மண் சட்டியை வந்து சொல்கிறான். எங்கள் மம்மி என்ன பண்ணாங்க, அதை வந்து 570 கொடு, முதல்ல 500 கேட்டாங்க, அப்புறம் 550, சரி 570 ஃபைனல். அவன் என்ன சொன்னான், அதெல்லாம் தர முடியாதுமா, தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம் அப்படின்லாம் அந்த மண் சட்டி விற்கிறவன் டேலக் வந்து பேசினான். அப்படிலாம் தர முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. உடனே ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து கிடக்குறான் அந்த மண் வியாபாரி. இத்தனைக்கும் அவன் வந்து வண்டியில் தான் போவான் வருவான், சேஃபாக தான் இருப்பான், அது என்னவோ தெரில, அவன் வந்து செத்துட்டான்.
வெள்ளிக்கிழமை எங்ககிட்ட சண்டை வளர்க்குறான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணி யமகண்டம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இறந்து சாலையில் வந்து கிடக்குறான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா நடந்திருக்கு. நாங்கள் ஃபைனான்ஸ்லாம் வந்து விடும் பொழுது எங்ககிட்ட ஹஸ்பண்டு 10,000 வாங்குறான். அந்த ஹஸ்பண்டுக்கு ஜாமீன் போட்டு ஒய்ஃபு 10,000 வந்து எங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்குது. நாங்கள் கேட்கும் பொழுது லா பாயிண்ட்லாம் வந்து பேசுது. என்ன நான்லாம் தரமாட்டேன், நான்லாம் போக மாட்டேன், என்ன நீ உனக்கு கந்து வெட்டி விட்றியா, அது ஒரு இது விடுறலாம். ஆக்சுவலி இப்போ ஃபைனான்ஸ் கிடையாது, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபைனான்ஸ் விடும்போது அப்படி வந்து லா பாயிண்ட்லாம் பேசிட்டு எங்களுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணிச்சு. கொடுத்த காசும் திருப்பி வரல. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபைனான்ஸ் வாங்கினா பாருங்க, அவன் ஒய்ஃபு ஒருத்தவங்க கூட ஓடி போயிடுச்சு. ஆமாங்க, அவங்க கூட ஓடி போய் அந்த இப்படி திருக்கோயிலூரில் ஓடி போயிடுச்சு ஒருத்தவங்க கூட. எங்கள் அவ்வளோ லா பாயிண்ட்லாம் பேசுவோம். பெரிய மயிறு மாதிரி தானாந்த என்னவோ பெரிய மயிறு மாதிரியும் அந்த ஏரியாவுக்கு என்னவோ பெரிய டானு மாதிரியும். உள்ளே போய் பார்த்தா அது ஒரு பிச்சைக்கார நாயாக இருக்கும். ஆமாம், நான் என்ன இழிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அந்த சில கேடுகட்ட மனிதர்களை நான் வந்து பேசுகிறேன். பெரிய மயிறு மாதிரி பேசி உடனே அந்த அவன் பொண்டாட்டி அவன் வந்து ஒருத்தங்க கூட ஓடி போயிடுச்சு. அவனுக்கு அசிங்கம் தாங்கலை, வந்து சொல்கிறான், அண்ணா உங்களுடைய காசு நான் ஏமாத்தினேன் 20,000 ரூபா, என் பொண்டாட்டி ஒருத்தவங்க கூட ஓடி போய் என் மனத்தை வாங்கிட்டா, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு. இப்போ அந்த கடையும் கிடையாது, அவன் ஊரை விட்டு போயிட்டான். இந்த மாதிரி விஷ்ணு மாயா வணங்குறவங்களை பகைச்சிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து விஷ்ணு மாயா கொடுப்பாங்க. எங்கள் மனசை கஷ்டப்படுத்தினவங்க, எங்களை தேவையில்லாமல் பேசுனவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. பல சூழ்நிலையில் இருந்து இப்போ நான் வந்து ஒரு படிச்சிருக்கேன், எங்கள் அண்ணன் வந்து படிச்சிருக்கான், நாங்களாம் ஒரு இடத்துல உயரத்தில் இருக்கிறோன்னும் போது அது விஷ்ணு மாயா குட்டி போட்டு பிச்சை. அப்படிப்பட்ட விஷ்ணு மாயாவுக்கு லட்சம் என்ன கோடி கணக்கு கூட செலவு பண்ணி. ஸோ விஷ்ணு மாயா ஒரு குழந்தை மாதிரி அன்பு பாசம் வச்சுருந்தா உங்களுக்கு வந்து அப்படியே தூக்கிட்டு போய் இப்படி ராஜா மாதிரி வைப்பார். அதே விஷ்ணு மாயாவை பகைத்தாலோ, அதே விஷ்ணு மாயா வணங்கும் குடும்பத்தை பகைச்சாலோ அதில் பலத்தில் தள்ளுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருத்தராக ஸ்கெட்சு போட்டு தூக்கிடுவார். அப்படிப்பட்ட தான் விஷ்ணு மாயா. நான் மிரட்டுறேன், இவனா நான் சபி அப்படிலாம் நினைக்காதுங்க. உண்மை அதுதான். விஷ்ணு மாயா பற்றி தெரியாதவங்க நீங்கள் கேரளாவில் போயிட்டு கேட்டு பாருங்கள். இதுதான் விஷ்ணு மாயா தன்மை. ஸோ விஷ்ணு மாயாவுடைய வழிபாடு எப்படின்னு கேட்டால் ரகசிய வழிபாடு தான். அதை நான் வந்து சொல்ல முடியாது. எங்கள் தாத்தாவுக்கு அவருடைய அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய அப்பாவுக்கு அவருடைய அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் இவங்களாம் வந்து சொல்லி கொடுத்த அந்த நடைமுறைகள் தான் வந்து கடைபிடிக்கும். ஸோ விஷ்ணு மாயாவுக்கு சைவ படையலும் இருக்குது, அசைவ படையலும் இருக்குது. நாங்கள் வந்து அசைவம் தான் வந்து போடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தோடைய அனுமதி தேவை. விஷ்ணு மாயை வணங்கணும்னா குலதெய்வம் அதோடைய இது வந்து தேவை. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு குலதெய்வம் யார் அப்படின்னா சபரி சாஸ்தா தான். அவருடைய ஒரு ரூபம் தான் எங்களுடைய குலதெய்வமாக வந்துருக்கு. நான் குலதெய்வத்தெல்லாம் வந்து சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய பிளாக் மேஜிக்லாம் வந்து நடக்கும். எதுக்கு ஊர் ஃபுல்லாக வம்பு சண்டை தான் வந்து எங்களுடைய விஷ்ணு மாயா வந்து இழுத்து வச்சிருக்கிறாரு. அதனால் விஷ்ணு மாயா கூட வந்து நான் எங்கள் குலதெய்வத்தை சொல்ல விரும்பலை. ஸோ ஆனால் அவருடைய அண்ணன் தான் எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறவர். சபரிமலை ஐயப்பன் சாஸ்தாவுடைய அவருடைய இன்னொரு ரூபம் தான் எங்களுடைய குலதெய்வம். அதனால எங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து விஷ்ணு மாயா வழிபாடு செட் ஆகும்னா செட் ஆகாது. இப்போ வந்து வீட்டில் வந்து ஆண்கள் இருக்காங்க, ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே உங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் பொம்பளை பசங்க இருக்கிறாங்கன்னும் போது நீங்கள் வந்து யோசிக்கணும். இப்போ எங்கள் மம்மியை வந்து பயப்படுறாங்க. இப்போ எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் அடுத்த கட்டம் போகும்போது விஷ்ணு மாயா வழிபாடை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கேற்ற முன்னெச்சரிக்கைலாம் நம்ம எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிலாம் யோசித்து ஒரு விஷயமும் வந்து பயந்து தான் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ விஷ்ணு மாயா வழிபாடு எளிதாகலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதாவதுங்க சுமார் 11 பேர் வந்து செத்துருக்காங்க. எங்களை பகைச்சிக்கிட்டு திருக்கோவிலூரில் 11 பேர் வந்து செத்துருக்காங்க. காரணம் நாங்கள் வணங்கக்கூடிய விஷ்ணு மாயா. ஸோ அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த விஷ்ணு மாயாவை வணங்குறவங்கள அவங்க ஃபேமிலியை இந்த விஷ்ணு மாயா எப்படி பார்த்துக்கிறாரு, அவங்கள பகைச்சிக்கிறவங்களுக்கு விஷ்ணு மாயா என்ன செய்கிறாரு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னும் விஷ்ணு மாயாவுடைய புகழ் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஒட்டுமொத்த யூனிவர்ஸுக்கே வந்து பகிரப்படணும் அந்த தெய்வத்துக்கு. அதுதான் என்னுடைய ஒரே ஆசை, எங்களுடைய ஒரே கனவு.